Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம இங்கிலீஷ் படிக்கிறதுக்கும் இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் முக்கியமா தேவைப்படக்கூடிய சவுண்ட்ஸை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது முக்கியமான சவுண்ட்ஸ் அப்படின்றது அதிகமா பயன்படக்கூடிய சவுண்ட்ஸ். நிறைய வார்த்தைகள்ல அதிகமா பயன்படக்கூடிய உச்சரிப்புகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது உங்களுக்கு ஒரு ரிவிஷனாவும் இருக்கலாம், இல்ல அந்த சவுண்ட்ஸை திரும்ப நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாவும் இருக்கலாம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா இங்கிலீஷ் வந்து ரீட் பண்றதுக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க இங்கிலீஷ் எழுத்துக்களோட சவுண்டும் அதை எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறது இந்த பேசிக் தெரிஞ்சாலே போதும். நம்ம சேனல்ல நிறைய வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க பாக்குற வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு முக்கியமான சவுண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கும், ஸோ அதோட ஸ்பெல்லிங்கும் வேற மாதிரி இருக்கும். அதையும் நீங்க இதுல நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒய், ஓ இ, ஒய் ஒய் அப்படின்னு சொல்லி படிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, இஸ் ஒய், சாய் இல், சாயில், சாயில். எப்படி படிக்கணும்? சாயில். ஓகே, ஸோ இங்க வந்து ஓ ஐக்கு ஒய் அப்படிங்கிற சவுண்டு. அதே மாதிரி இந்த ஓ வையும் ஒய் அப்படிங்கிற சவுண்டு தான் இட்டு ஓய், டாய், டாய். ஓகே, இதுவும் ஒய் தான், இதுவும் ஓய் தான். இங்க ஓ ஐ, இங்க வந்து ஓ வை, ஒய், டு ஒய், டாய், பு ஒய், பாய், பாய். ஓகே, பு ஒய், பாய், பாய். ஓகே, செகண்ட் சவுண்ட் பாருங்க, ஆர். ஏயும் ஆரும் சேர்ந்தா ஆர், ஆர் அப்படிங்கிற சவுண்டு. ஸ் இட், ஸ்ட் ஆர், ஸ்டார். எப்படி படிக்கணும்? ஸ்டார். ஓகே, ஏ ஆர், ஆர், ஸ்டார். நெக்ஸ்ட் ஓ ஆர். ஓகே, ஏஆருக்கு ஆர் அப்படிங்கிற சவுண்டு, ஓஆருக்கு ஓர், ஓ ஆர் அப்படின்ற சவுண்டு தான் வரும். எக்ஸாம்பிள், கார்ன்க்கு ஆ, கா, கார்ன். இங்க இந்த ஆரோட சவுண்டு இருக்கு, ஆனா அழுத்தமா நம்ம சொல்ல மாட்டோம். அதாவது இங்க ஆருக்கு சவுண்டு வருது பாத்தீங்களா, ஆர் அப்படின்ற மாதிரி. சோ இங்க சென்டர்ல வரும்போது நமக்கு ஆர் அப்படின்ற சவுண்ட் வராது. கார்ன், கார்ன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். கார்ன், கார்ன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அர், அர் அப்படிங்கிற சவுண்டு. அர், அர். இங்க இந்த அர்ன்ற சவுண்ட்ல பாருங்க, உங்களுக்கு 3 வித்தியாசமான ஸ்பெல்லிங்ஸ் வந்து வருது. ஒன்னு வந்து இஆர், இஆருக்கு என்ன சவுண்ட் வருது? அர். எக்ஸாம்பிள், இப்பு ஏ, பே ப அர், பேப்பர், பேப்பர், பேப்பர். இஆருக்கு என்ன சவுண்டு? அர் அப்படிங்கிற சவுண்டு. பேப்பர், பேப்பர். நெக்ஸ்ட் யூஆர், என்ன சவுண்டு? அர் தான். ஓகே, ஸோ இஹ் இட், ஹர்ட், ஹர்ட். அடுத்து ஐஆர், இட் அர், டர்ட், டர்ட். இத டர்ட், ஹர்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழ்ல வர்ற இரு மாதிரி இங்கிலீஷ்ல இருக்க ஆர் கிடையாது. தமிழ்ல இருந்து தான் நம்ம இங்கிலீஷ் படிக்க கத்துக்கிறோம். அப்படி இருந்தாலும் தமிழ்ல ஒரு எழுத்துக்களோட உச்சரிப்பு வரும் இல்லையா, அதே மாதிரி இங்கிலீஷ் எழுத்தோட உச்சரிப்பை நம்ம சொல்லக்கூடாது. ஆரோட உச்சரிப்பு இருதான், ஆனா இர் அப்படின்னு அழுத்தக்கூடாது. இர், அந்த உச்சரிப்பு இருக்க மாதிரியும் இருக்கும், இல்லாத மாதிரியும் இருக்கும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேப்பர், பேப்பர், பேப்பர். ஹர்ட், ஹர்ட். ஓகே, டர்ட், டர்ட். இங்க எல்லாமே ஆரோட சவுண்ட் இருக்கு, ஆனா அது நமக்கு மத்த எழுத்துக்களோட சவுண்டோட கம்மியா தெரியுது. ஓகேங்களா, லாஸ்ட் பாருங்க, இதுல ஈ. ஓகே, இ ஏயோட சவுண்ட் என்னது? ஈங்கிற சவுண்டு. எக்ஸாம்பிள், ஈ இட், ஈட், ஈட். 2 ஈ வந்தாலுமே அதோட சவுண்ட் என்னது? ஈங்கிற சவுண்டு தான். ஸ்வீட், ஸ்வீட், ஸ்வீட். ஓகே, ஈ அப்படிங்கிற சவுண்ட் எப்படி வருது? ஈ, ஏ. அதே மாதிரி 2 ஈ. அடுத்த செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் சவுண்ட்ஸ் பாருங்க. இதுல நீங்க இந்த 4 சவுண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இந்த 4 சவுண்ட்ஸ்லயும் நீங்க ரூல்ஸா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதுதான் இது. என்ன அப்படின்னா, இங்க நம்ம கொடுத்துருக்கிறது வந்து சியோட சவுண்டு, இது ஜியோட சவுண்டு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏ யூ ஓ,
ஏ யு ஓ. இந்த 3 எழுத்துக்கு முன்னாடி சி வந்துச்சு அப்படின்னா சியோட ஹார்டான சவுண்டு இக்கு அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கணும். எக்ஸாம்பிள் கேக், கப், கோல்டு. கேக், கப், கோல்டு. ஓகே, ஸோ இதெல்லாமே என்ன சவுண்டு? ஹார்ட் சவுண்டு. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, அடுத்தது சியோட சவுண்டு தான். இங்க என்ன எழுத்து இருக்கு? ஐ இ ஒய். ஐ இ ஒய். ஸோ எப்படி படிக்கணும்? இஸ்ன்ற சவுண்ட் மாதிரி வரும். சர்க்கிள், சென்டர், சைக்கிள். சர்க்கிள், சென்டர், சைக்கிள். ஓகே, ஸோ இது 2 சவுண்டும் சிக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜியோட சவுண்டுக்கும் 2 சவுண்டு இருக்கு. இதுவும் நம்ம சி, ஜி எல்லாம் அதிகமாக பயன்படுத்தும் போதும் நம்ம கண்டிப்பாக அதோட சவுண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஜியோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ யூ ஓ. சேம் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஏ யூ ஓ. இந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி ஜி வந்துச்சு அப்படின்னா என்ன சவுண்டு? கு. கு அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கணும். எக்ஸாம்பிள் கேப். கேப். இப்போ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. சிஏபி, ஜிஏபி. ஏன்னா இது ரெண்டுக்குமே நம்ம இக்கு தான் வந்து காட்டுறோம். அப்படி இருந்தாலும் நம்ம உச்சரிக்கக்கூடிய அந்த விதத்துல நம்ம டிஃபரன்ஸ் வந்து காட்டணும். ஓகே, இது வந்து கேப், இது கேப், இது கேப். கேப், 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 கேப். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சிக்கும் ஜிக்கும் நம்ம எப்படி டிஃபரெண்டா வந்து உச்சரிப்பு கொடுக்கணும் அப்படின்றது. ஓகே, ஸோ இது வந்து கேப், கம், கோல்டு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜியோட இன்னொரு சவுண்டு இஜ். இ ஐ ஒய். இது கூட வரும்போது எப்படி வருது? ஜின்ற சவுண்டில் ஜெர்ம், ஜிஞ்சர், ஜிம். ஜெர்ம், ஜிஞ்சர், ஜிம். ஸோ இதில் வந்து ஒரு சில வார்த்தைகளுக்கு எக்ஸம்ஷன் வந்து இருக்கு. அதாவது இந்த சவுண்டோட ரூல் வந்து வராது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐஎஃப்டி. இந்த வேர்டு உங்களுக்கு தெரியும். ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு நம்ம பர்த்டேயோ ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, ஒரு பொருளை வாங்கி அன்பளிப்பாக கொடுப்போம். அந்த அன்பளிப்பாக கொடுக்கறத வந்து இங்கிலீஷில் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஐ தானே வந்திருக்கு, ஐக்கு முன்னாடி ஜி தானே வந்திருக்கு. அப்போ இதை ஜிஃப்ட் அப்படின்னு தானே படிக்கணும். ஏன் வந்து நம்ம கிஃப்ட் அப்படின்னு படிக்கிறோம்னா இந்த ரூலில் இந்த வேர்டு வந்து வராது. ஸோ இந்த வேர்டுக்கு இந்த ரூல் வந்து எக்ஸம்ஷன், அதாவது விதிவிலக்கு. அந்த ரூல் வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த 4 சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சியோட சவுண்டு, இது ரெண்டுமே ஜியோட சவுண்டு. அடுத்தது வந்து பாருங்க, அடுத்து இஏ தான். இங்கே இஏக்கு என்ன சவுண்டுனா ஏங்கிற சவுண்டு வந்து வருது. எக்ஸாம்பிள் ஹெட். ஹெட், ஹு ஏ, ஹெட், ஹெட். ஓகே, அதே மாதிரி இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா இஏக்கு வந்து ஏங்கிற ஏயோட லாங் சவுண்டு வருது. எக்ஸாம்பிள் கிர் ஏட், கிரேட், 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 கிரேட். அடுத்தது வந்து ஔ அப்படிங்கிற சவுண்டு. இப்போ ஓயூக்கும் அவுங்கிற சவுண்டு தான், ஓடபிள்யூக்கும் அவுங்கிற சவுண்டு. இங்கே அவுங்கிற சவுண்டு மிடில் வருது, லாஸ்ட்ல வரும்போது ஓடபிள்யூ வருது. எக்ஸாம்பிள் கவ், பவ், அந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்க கு லவுடு, கிளவுடு, அவு சவுண்டு. அதே மாதிரி இக்கு அவு, கவ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவு சவுண்டு தான் வரும். ஓவி இருக்கு இல்லையா சில இடத்துல, டு அவு, டவ். ஓகே, ஓவி உவ் அப்படின்ற சவுண்டு வரும், அவு அப்படின்ற மாதிரி சவுண்டு வரும். ஆனால் அதிகமாக ஓயுவும் ஓடபிள்யூவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவுன்ற சவுண்டு இருக்கு. அதே மாதிரி ஆங்கிற சவுண்டு ஏயு, ஏடபிள்யூ. எக்ஸாம்பிள் ஆகஸ்ட், ஸ்ட்ரா, சா. ஸோ இங்கே ஏயுக்கு ஆ சவுண்டு, இங்கே ஏடபிள்யூக்கு ஆங்கிற சவுண்டு. ஓகே, ஆகஸ்ட், ஸ்ட்ரா, சா. லாஸ்ட் சவுண்டு என்ன அப்படின்னா வையோட சவுண்டு. ஸோ வை வந்து கான்சனண்டாகவும் வந்து வரும், வவலாகவும் வந்து வரும். அதனால நம்ம வந்து கண்டிப்பாக வையோட சவுண்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நிறைய வேர்ட்ஸில் வவல்ஸோட சவுண்டாக வரும், சில இடங்களில் கான்சனண்டோட சவுண்டாக வரும். ஏன்னா இங்கிலீஷில் இருக்க எந்த ஒரு வார்த்தையுமே உயிர் உச்சரிப்பு இல்லாமையோ உயிரெழுத்து இல்லாமையோ வர்றதில்ல. இப்போ ஒரு வார்த்தையில் வந்து நமக்கு
உயிரெழுத்து இல்ல அப்படின்ற பட்சத்துல வந்து அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வை அதோட உயிரெழுத்து சவுண்டை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்க வைக்கு கான்சனன்ட் சவுண்டுன்றது ஈன்ற சவுண்டு. எக்ஸாம்பிள் எல், எல். இந்த ஐ இ ரெண்டு சவுண்டுமே என்ன அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வவல் சவுண்டு. ஓகே, ஸ்கு ஐ, ஸ்கை. இப்போ அந்த எஸ்கே வை, ஸ்கைன்றதுல பாருங்க ரெண்டு எஸ்ஸும் கேயும் கான்சனன்ட் தான். வையும் கான்சனண்டா இருந்துச்சுன்னா இங்க வந்து சவுண்டே இருக்காது நமக்கு. ஆனா இங்க வை வந்து என்னவா இருக்கு? உயிரெழுத்தா இருக்கு. அப்போ ஸ்கை, ஐ சவுண்டு. அதே மாதிரி ஹாப்பி, ஹாப்பி. இங்க வை வந்து ஈங்கிற நமக்கு வவலோட சவுண்ட் வந்து கொடுக்குது. ஸோ இந்த 15 16 சவுண்டுக்கு மேல இருக்கு. 15+ சவுண்ட்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம ரீடிங்ல ஆகட்டும் ரைட்டிங்ல ஆகட்டும் நமக்கு அதிகம் பயன்படக்கூடிய ஒரு சவுண்ட்ஸா இருக்கு. ஸோ இது எல்லாமே ரிவிஷனா உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தாலும் நீங்க இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு நிறைய ரீடிங் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ரீடிங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இங்கிலீஷை நீங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்க படிக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா அந்த உச்சரிப்பை வச்சு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரீடிங் ரைட்டிங் ரெண்டுமே சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸை பார்த்து நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்த்த சவுண்ட்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன்ல மீட் பண்ணலாம்.